அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 27/5/2025 மே மாதம் 27ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 13ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடன் அறிதல். குறள் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது. தெளிவுரை: முற்றுகை இடுவதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அன்றி எந்த செயலையும் தொடங்கக்கூடாது. பகைவரை இகழவும் கூடாது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன் விளிம்பில் இருக்கிறது, அதோடு கூட சூரியன் மற்றும் புதன். மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது விளிம்பாக இருக்கிறது, ராகுவும் கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது, சனி சுக்கிரன் மீனத்தில். கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று உங்கள் தனித்துவத்தை ஆளுமையுடன் வெளிக்காட்டுவீர்கள். உங்களின் சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திப்பீர்கள். ஆனாலும் சமூகத்தில் நன்மதிப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்று நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். குடியிருக்கும் வீடு அல்லது தொழில் இடங்களை இடமாற்றங்கள் செய்து வேறு இடம் செல்வீர்கள். இன்று பணியிடங்களில் சிலருக்கு தொல்லைகள் ஏற்படும். சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும். இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு இரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும். இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும். இன்று பொருள் சேர்க்கை கிடைக்கும். பணத்தின் மீது ஆசை அதிகமாகும். உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும் என்ற எண்ணம் உருவாகும். இன்று உங்களை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கத்தான் செய்யும். பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் சிலர் ஈடுபடுவீர்கள். இன்று பூர்வீக சொத்து குறித்த கனவிலேயே நீங்கள் இருப்பீர்கள். கடன், நட்பின் மூலம் ஏமாற்றம், பங்குதாரர் வழியாக நஷ்டம். இப்படியாகத்தான் கோச்சார நிலவரம். கவனம் வேண்டும். எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பதால் அனைத்து வேலைகளையும் நீங்களே செய்வீர்கள். பத்திரப்படுத்தி வைத்த உங்கள் குடும்ப தொழில் கருவிகளை எடுத்து பார்த்து அதன் மூலம் நிம்மதியும் பெருமையும் கொள்வீர்கள். என்று பெண்கள் உங்களுக்கு தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும். இருக்கின்ற நகைகளை பத்திரமாக வைக்க கவனம் கொள்வீர்கள். அனைவருடனும் பழக வேண்டும் என்ற சிந்தனை ஒரு பக்கம். மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுவீர்கள். என்று பிறர் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி கவலைப்படாமல் செய்துவிட்டு அனைவரிடமும் நற்பெயர் வாங்க சமாளித்தும் பேச வேண்டிய சூழல் ஏற்படும். இன்று நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மேடை, அரண்மனை, குகை, உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம், வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம், பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் முரட்டுத்தனமாக தாக்கப்படுவதால் காயம், வைரஸ் தொற்று, பரம்பரை நோய்கள், மனநோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகள், மயக்கம் இப்படியாக ஏற்படும்.